திருவாரூர் மாவட்டம் மணக்கால் ஐயம்பேட்டையைச் சேர்ந்தவர் முருகையன், திமுக பிரமுகர். இவரது இல்ல திருமண விழா ஐயம்பேட்டையில் நடந்தது. இதற்காக ஐயம்பேட்டை ஸ்ரீவாஞ்சியம் சாலையின் இருபுறமும் நூற்றுக்கணக்கான திமுக இரும்பு கொடி கம்பங்கள் நடப்பட்டன. ஐயம்பேட்டை பெருமாள் வடக்கு வீதியைச் சேர்ந்த 26 வயது கோகுல் என்பவர் சனிக்கிழமை இரவு 11 மணிக்கு சாலையில் நடந்து சென்றார். அப்போது தவறுதலாக திமுக கொடி கம்பத்தில் கோகுலின் கை பட்டது. அந்த கொடி கம்பம் அருகில் தாழ்வாக சென்ற மின் கம்பியில் உரசிக் கொண்டிருந்தது. இரும்பு கம்பியில் கை பட்டவுடன் ஷாக் அடித்து கோகுல் தூக்கி வீசப்பட்டார். அவரை திருவாரூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். கோகுலின் இறப்புக்கு காரணமான திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோகுல் குடும்பத்தினருக்கு இழப்பீடு தொகை வழங்க வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து திருவாரூர் கும்பகோணம் ரோட்டில் நள்ளிரவு மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்பட்டது. மறியல் முடிவிற்கு வந்தது. மறியலால் திருவாரூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.